கதிர் என்ற சிறு பையன் கடற்கரையருகே வசித்து வந்தான். அவன் சிறுவயதிலிருந்தே சிப்பிகள் சேகரிக்கவும் நிழற்படங்களை வரைந்து புதையல் தேடுவதையும் விரும்பினான். ஒரு நாள் பெரும் புயலுக்குப் பிறகு கடற்கரையில் ஒரு பழைய வரைபடம் கொண்ட பாட்டிலைக் கண்டான். அதில் ஓர் இரகசிய தீவின் வரைபடம் இருந்தது. அது ஒரு பாம்பு வடிவில் ஒரு சிவப்பு எக்ஸ் குறியீடு போடப்பட்டிருந்தது. கதிர் தனது பைத்தியக்கார தோழன் டிகி என்ற கிளியுடன் சிறிய படகில் பயணிக்கத் தயாரானான். அவன் பையில் சிறு கம்பியொளி, சிற்றுண்டிகள் மற்றும் அதற்கெனவே வைத்திருந்த திக்குக்காட்டி இருந்தது. செல்போட் பர்ட். அவன் பேரலைகளைக் கடந்து ஜெல்லி மீன்களைத் தவிர்த்து பாம்பு தீவிற்கு வந்தான். அந்தத் தீவு ஒளிரும் செடிகள், காற்றில் சத்தம் செய்யும் மரங்கள் மற்றும் நட்சத்திரங்களைப் போல மின்னும் நிழல்களில் நிரம்பியிருந்தது. கதிர் தனது வரைபடத்தைப் பின்பற்றி குகைகள், கல்லுகளைக் கடந்து சிவப்பு எக்ஸ் சின்னம் வரை சென்றான். ஆனால் அங்கு தங்கம் கிடைக்கவில்லை. பதிலாக அவன் கண்டது பழமையான புத்தகங்கள், ஒளிரும் வரைபடங்கள் மற்றும் கதைகள் நிறைந்த ஒரு மாயக் குடிலம். சுவர் ஒன்றில் எழுதப்பட்டிருந்தது, துணிந்த ஆராய்ச்சிக்காரருக்காக அறிவே உண்மையான புதையல். கதிர் சிரித்தான். தங்கம் இல்லையெனினும் மறக்க முடியாத ஒரு கற்பனையும் அறிவைப் பெற்றான். கதையின் நெறி. உண்மையான புதையல் என்பது தைரியம், ஆர்வம் மற்றும் அறிவு.